ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் ஃபைசல். ஹேவ் ஏ குட் டே. இப்போது Cbse +2 மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் 6 அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸில் எக்ஸசைஸ் 6.1ல் 8th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். கொஷின் என்ன அப்படின்னா, எ பலூன் which always remains spherical on inflation is being inflated by pumping in 900 cubic centimeters of gas per second. ஒரு பலூன் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. அந்த பலூனுக்குள்ளே ஒரு செகண்டுக்கு 900 cubic centimeter அளவுக்கு கேஸை உள்ளே ஃபில் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ கேஸ் ஏற என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், பலூனுடைய வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கேஸ் ஏற பலூனுடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். த சேம் டைம் பலூனுடைய வால்யூம் வந்து ஃபில் ஆகிக்கிட்டே இருக்கும். வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிற வால்யூம் வந்து ஃபில் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ கொடுத்தது என்ன கொடுத்துட்டாங்கன்னா, பலூனுடைய வால்யூமினுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் கொடுத்தாங்க பெர் செகண்டுக்கு. டைமை பொறுத்து பலூனுடைய வால்யூமில் ஏற்படக்கூடிய இன்க்ரீஸ். அப்போ என்ன கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னால், dV/dt கொடுத்தாச்சு. dV/dtயோட வேல்யூ வந்து 900 cm³ per second. டைம் செகண்டுன்னு கொடுத்ததுனால dV/dt கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ஃபைண்ட் த ரேட் அட் விச் த ரேடியஸ் ஆஃப் த பலூன் இன்க்ரீசஸ் வென் த ரேடியஸ் இஸ் 15 cm. ரேடியஸ் 15 cm இருக்கிறப்ப ரேடியஸில் ஏற்படக்கூடிய ரேட் ஆஃப் சேஞ்ச். இப்போ கேஸ் உள்ளே போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னால் பலூன் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். பலூன் எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும், சர்ஃபேஸ் ஏரியா எக்ஸ்டெண்ட் ஆகும், அதே மாதிரி வால்யூமும் நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். எல்லாமே நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ வால்யூமினுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச், எக்ஸ்டென்ஷனோட ரேட் ஆஃப் சேஞ்ச் கொடுத்தாச்சு. ரேடியஸினுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச், ரேடியஸ் இன்க்ரீஸினுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பினுடைய வால்யூமுக்கு ஃபார்முலா தெரியும் நமக்கு. அப்படின்னா we know that ஸ்பெரிக்கலோட வால்யூமுக்கு ஃபார்முலா என்ன, 4/3 πr3. ரேடியஸ் ஆராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 4/3 πr3 தெரியும். இப்போ இது ரெண்டு பக்கமும் டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. பிகாஸ் டைமை பொறுத்து தான் வேரி ஆகுது நமக்கு. ஸோ அதனால் டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dV/dt = 4/3 π. இது வந்து மல்டிப்ளிகேட்டிவ் கான்ஸ்டன்ட். 4/3 πங்கிறது ஆர் கூட மல்டிப்ளைல இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ அது அப்படியே இருக்கும். r³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பவர் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி பவருக்கு தான். அப்போ பவர் முன்னாடி போயிடும், பவரில் வந்து ரெடியூஸ் ஆகும். அப்போ 3r². அதுக்கப்புறம் ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா ஒரு dr/dt. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த dr/dt தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ கிவன் என்ன, dV/dt கொடுத்தாச்சு இல்லையா? ஸோ அப்போ அதுக்கு பதிலாக ஒரு 900 = இப்போ இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3 கட் பண்ணிக்கலாமா? 2 3யும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணது போக பாக்கி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு 4πr² × dr/dt அப்படின்னு இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த dr/dt மட்டும் வச்சுக்கிட்டு இந்த டேர்ம் பூரா லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, dr/dt = 900 / 4πr². ஓகேங்களா? இப்போ ஆரோட வேல்யூ எவ்வளோ கொடுக்குறாங்க, 15 அப்படின்னு கொடுக்குறாங்களா? ஸோ அப்போ 900 / 4π × 15² அப்படின்னு ஆருக்கு பிளாஸ் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 900 / 4π × 15² வந்து 225. ஓகேவா? ஸோ தட் இஸ் 900/4 × 225 வந்து அகெயின் 900π. அப்போ 900 கட் பண்ணிட்டோம்னா 1/π. சரிங்களா? ரேடியஸ் தானே, 1/π cm/s. அப்போ ரேடியஸில் ஏற்படக்கூடிய ரேட் ஆஃப் சேஞ்ச், ரேடியஸில் ஏற்படக்கூடிய இன்க்ரீஸுக்கான ரேட் ஆஃப் சேஞ்ச் dr/dt = 1/π cm/s அப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இந்த ப்ராப்ளம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.